ஒரு 6லிருந்து 7 மாதங்கள் தான் கட்சி, ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா கேள்விப்பட முடியுது. பார்க்கவும் முடியுது சோஷியல் மீடியாஸ்ல. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயம் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ ராதன் பண்டிட் அவரு ஜோதிட துறையில இருக்கார். நாங்க வந்து நவகிரகான்னுட்டு ஒரு ஜோதிட அறக்கட்டளை வந்து வச்சிருப்போம். அப்ப நாங்க வந்து உண்மையாவே எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. எப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த பதவியை குடுத்துட்டு உடனே வந்து வாங்குறது ரொம்ப தப்பு. எங்க வந்து ஒரு சாதா குடிமகன் வந்து மதிக்கப்படுகிறார்களோ, எங்கு வந்து ஜோதிடர்கள், கல்வியில சிறந்து விளங்குற குருமார்கள் இவங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ, உண்மையானவர்களை சொல்றேன் நானு. மதிக்கப்படுகிறார்களோ, அங்க நிச்சயமா வந்து அந்த நாடு வந்து பசுமையா, செம்மையா ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த நோக்கி போயின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்ளோ விஷயம் பண்ண தெரிந்த திரு முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமா எதை, எப்போ, எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல யாருமே அட்வைஸ் இப்ப பாருங்க நெறைய பேரு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாதோ எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும். எப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் இருக்கிறேன்னு வந்து இறங்கி இவ்வளோ விஷயம் பண்ண தெரிஞ்சவருக்கு நிச்சயமா எல்லாத்தையுமே சூப்பரா பண்ண தெரியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் அந்த பதவியை வாங்கிப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்க எல்லாம் சங்கத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சரி கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். பட் ஆனா ஓகே விட்டாச்சு. இந்த மாதிரி என்னதான் ஒரு ஆட்சி கவிழும், என்ன பண்ணா யார் என்ன பண்ணாலுமே சரி, அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. கண்டிப்பா ஆட்சி கவிழலாம் வாய்ப்பே கிடையாது. எய்தர் மற்ற டிஸ்டர்பன்ஸ்லாம் யாருமே பண்ணாம அவருக்கு இருந்தாலே, நீங்க அமைதியா இருந்தாலே உங்க கட்சியை வளர்த்து நல்லபடியா இருக்கிற பேரையாச்சும் காப்பாத்திட்டு போகலாம். இனிமே எந்த கட்சியும் திங்க் பண்ண கூட வேண்டாம். டிவிகே தான் நிச்சயமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் டிவிகே தான்.